ஆயுத நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். 7வது ஊதிய குழுவுடைய பரிந்துரையை ஏற்று ஊதிய உயர்வை சமீபத்தில் செயல்படுத்தியது மத்திய அரசாங்கம். அதிலேயே ஊழியர் சங்கங்கள் மாற்று கருத்தை தெரிவித்தார்கள், இது எங்களுக்கு போதுமானது அல்ல என்று. இதுல இன்னொரு மாற்றத்தையும் கொண்டு வருகிறது மத்திய அரசாங்கம். அதாவது பதவி உயர்வு, அதே சமயத்தில் இது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் அப்படிங்கிறது, ஊதிய உயர்வு அப்படிங்கிறது செயல்பாட்டின் அடிப்படையில், பெர்ஃபார்மன்ஸின் அடிப்படையில் அப்படிங்கிற ஒரு அம்சத்தை மேலும் வலிமையாக்குது. ஏற்கனவே இதற்கான அம்சங்கள் இருக்கின்றன, அதை மேலும் வலிமைப்படுத்தி சரியாக செயல்படக்கூடிய ஊழியர்களுக்கு மட்டுமே, ஒரு பெர்ஃபார்மன்ஸ் திருப்தியா இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு மட்டுமே அப்ரைசல் அப்படிங்கிற ஒரு நிலையை கொண்டு வருகிறது. திறமைக்கேற்ற ஊதிய உயர்வு மேம்படுமா அரசு பணிகள் அப்படிங்கிற தலைப்பில் இந்த நிகழ்ச்சியில விவாதிக்க இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில மத்திய அரசு ஊழியர்கள் சங்கத்துடைய மாநில பொதுச் செயலாளர் திரு துரைப்பாண்டியன் அவர்களும், பாஜகவுடைய மாநில செயலாளர் திரு KT ராகவன் அவர்களும் நிகழ்ச்சியில இணைகிறார்கள். பொதுமக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான எதிர்பார்ப்பு, நிறைய விவாதங்கள்ல பார்த்திருப்போம், நிறைய பேசியிருக்கோம், ஏன் பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்டா இருக்கக்கூடாது அப்ரைசல் அப்படின்னு. எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு பல கட்டங்கள்ல அரசு ஊழியர் சங்கங்கள்ல இருந்து சொல்லியிருக்காங்க. இந்த முறையை மத்திய அரசு முன்னெடுக்குது, ஏற்கனவே இருக்கு, அதை மேலும் வலுப்படுத்தி உறுதி செய்வதற்கான நடவடிக்கை. இதுவே போதுமானதாங்கிற விவாதம் எல்லாம் இருக்கு. உங்களுடைய முதற்கட்ட கருத்து? பெர்ஃபார்மன்ஸ் வேலை செய்யாமல் இருப்பதை நாங்கள் எந்த நிலையிலும் நியாயப்படுத்த மாட்டோம். RK சண்முகம் செட்டியார் அவர்கள் போட்ட பட்ஜெட்ல 230 கோடிக்கு தான் பட்ஜெட் போட்டோம். இன்னைக்கு 18,77,000 கோடிக்கு பட்ஜெட் போடுகிறோம். அதுல வரி வருமானம் மட்டும் 17,70,000 கோடி நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். மத்திய அரசு ஊழியர்கள் பெர்ஃபார்ம் பண்ணாமல் இருந்தால், வேலை செய்யாமல் இருந்தால், இன்னைக்கு இப்படி வரி வருமானம் பெருகி இருக்காது. இன்ஃபிளேஷனும் பெருகி இருக்கு, அது வேற விஷயம், அதுக்கு வரேன். அப்போ வேலை செய்யாமல் இருக்கிறார்கள் என்று சொல்வது எல்லாமே ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சாரம். ஒரு காலத்தில் ரயில் டைமுக்கு போறதில்ல, ஒரு 7 மணி கரெக்டா போயிருச்சுன்னா அது நேத்து காலைல வர வேண்டிய வண்டி அப்படின்லாம் சொல்லி கிண்டல் பண்ணது, கேலி பண்ணதெல்லாம் கூட எங்களுக்கு தெரியும். அதான் காலம் மாறி இருக்கிறது. காலத்துல மட்டும் முன்னாடி இன்னைக்கு எங்களால் திட்டமிட்டபடி காலத்துக்குள் வேலை செய்ய முடிகிறது, செயல் ஆற்றிக் கொண்டுதான் இருக்கிறோம். பொது எண்ணம், பொது எண்ணம் என்னன்னா, மக்கள் மத்தியில் இது என்னன்னா ஒரு உருவப்படுத்தி காட்டிக்கொண்டே இருக்கிறோம். எப்படின்னா, ஏதோ அரசு ஊழியர்னா வெளிநாட்டுக்காரங்க மாதிரியும், அரசு ஊழியர்னா நாங்க இந்த நாட்டில் தான் இருக்கிறோம், எங்க அப்பா அம்மா தான் விவசாயி, என் அண்ணன் தம்பி தான் பஸ்ல வேலை செய்யறான், என் அண்ணன் தம்பி தான் பல்வேறு துறையில அத்தக்கூலியா வேலை செய்யணும், அதனால நாங்க வெளிநாட்டுக்காரங்களாம் இல்ல. ப்ரூஃப் ஆஃப் தி புட்டிங் அப்படிங்கறது போல கரெக்ட் நீங்க சொல்றேன். நான் சொல்றேன், இப்ப நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இன்னைக்கு கூட தமிழ்நாட்டில் எவ்வளவு வரி வசூலிக்க வேண்டும் என்று ஒரு இலக்கு நிர்ணயம் பண்ணி அதை நாங்க அந்த இலக்கை நிர்ணயித்த இலக்கை விட அதிகமாகவும் போயிருக்கோம். இப்ப அதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. ஒரு பெரிய அளவுக்கு குறைஞ்சிருக்கு வரி வருவாய். இல்ல, அதுக்கு வேற காரணம் இருக்கு, நாங்க இல்ல, அதுக்கு வேற காரணம் இருக்கு. நான் வேணா சொல்றேன், வரி வசூலிக்காம வரி இருக்கிறது எத்தனை லட்சம் கோடிங்கிறது அதுக்கு நான் காரணம் இல்ல. இப்ப நீங்க தமிழ்நாடு உட்பட வசூலிக்கக்கூடிய விகிதம் அது குறைஞ்சிருக்கு. அதுக்கு நான் காரணம் இல்ல, அதுக்கு அரசியல் காரணம், அரசு ஊழியர்கள் இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா பொதுவாக அரசு ஊழியர்கள் இல்ல, நீங்க பொதுவா அப்படி அதான் உருவப்படுத்துறாங்க எல்லாருமே. ஆனா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம டிசம்பர் மாத மழை வெள்ளத்துல அரசு ஊழியர்களை தவிர வேற யாருங்க பக்கத்துல இருந்தாங்க? வங்கி ஊழியர்கள் தான் ATM வண்டியில வச்சு கொண்டு போய் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நம்முடைய போக்குவரத்து துறை தான் பஸ் ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா என்ன ஒரு பிரச்சாரம் நடக்குது, எல்லாம் தனியார் துறையில எல்லாம் பண்றாங்க. ஆனா தனியார் துறையில யாரும் வரவே இல்லை. இன்னும் எனக்கு பல விஷயங்கள் சொல்ல தெரியும். சரியா செயல்படுது. அப்ப அப்படி இருக்கும்போது நீங்க முன்னாடி ஆரம்பிக்கும் போது சொன்னீங்க, ஒன்றும் புதியதல்ல. ஏற்கனவே எங்களுக்கு கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட் என்று சொல்லி FR 56J என்று ஒரு கத்தி ஏற்கனவே தொங்கி கொண்டிருக்கிறது. கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட் கேள்வி கேட்க வேண்டியதில்லை, போனவங்களை கழுத்தை வெட்டி வீட்டுக்கு அனுப்பலான்னு. அதுக்கப்புறம் 48(1)A சொல்லி பென்ஷன் விதி, ஓய்வூதிய விதியே இருக்கிறது. அது என்னன்னா, அதுக்கு என்ன வித்தியாசம்? அப்ப 30 வருஷம் முடிச்சா வீட்டுக்கு அனுப்பலான் இருக்கு, இப்ப 20 வருஷம் முடிச்சா வீட்டுக்கு அனுப்பலான் இருக்கு. இதுல ஒரே ஒரு விஷயம் நீங்க பார்க்கணும், பெர்ஃபார்மன்ஸ். இதுல மினிமம் வாங்கணும். தனியார் துறை என்ன சொல்றேன் கூட போலாம். இல்ல நம்ம வர்ற பெஞ்ச் மார்க்னு ஒண்ணு போடுறாங்க. அதாவது ஆவரேஜ், குட், வெரி குட், தென் அவுட்ஸ்டாண்டிங், இதுதான் அவங்க போடுறது. பெஞ்ச் மார்க் என்னன்னா ஆவரேஜ். இப்ப நான் தொழிற்சங்கத்தில் வேலை செய்யறோம், நான் என்னுடைய அதிகார வர்க்கத்தை எதிர்த்து வேலை செய்கிறேன். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் பேர் இருக்காங்க, அரசுக்காக தான் வேலை செய்யறேன். ஆனால் அரசு அதிகாரிகளாக இருப்பவர்கள் தவறு செய்கிற பொழுது தட்டி கேட்கிற வேலையும் சங்கம் செய்ய வேண்டியிருக்கிறது. முதலில் நான் அரசு ஊழியன், தவறு செய்கிற பொழுது தட்டி கேட்கிற கடமை எனக்கு இருக்கிறது. அப்ப எனக்கு இந்த அதிகாரி எவ்வளவு மார்க் போடுவார், பெஞ்ச் மார்க். அப்போ நியர்னஸ், அப்போ காக்கா பிடிக்கிறவங்க,
அரசு நிர்வாகத்துக்கு வேண்டியவங்க அல்லது அதிகாரிக்கு வேண்டியவங்க சொல்லி சப்ஜெக்டிவா தான் நீங்க பாக்குறீங்க. அந்த மெக்கானிசத்தை இன்னும் அப்ஜெக்டிவா மாற்றத்துக்கு அப்ஜெக்டிவா இல்லங்கிறத நான் உங்களுக்கு ஒரு 2 உதாரணம் என்னால சொல்ல முடியும். 1971 வந்து இந்தியா பாகிஸ்தான் சண்டையின் பொழுது அந்த இந்தியா பாகிஸ்தான் சண்டைக்காக தேச நிதியாக 50,000 ரூபாய் அன்னைக்கு வசூலித்து கொடுத்த திருவிக்ரம் பிள்ளை என்பவர் கட்டாய பணி நீக்கம் செய்யப்பட்டார். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். முதல் நாள் அவர் தேசபக்தர், ஜனாதிபதி பணம் கொடுக்கிறாரு, அடுத்த நாள் வந்து தேச விரோதி என்று சொல்லி பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். இப்படிதான் கூட நடந்திருக்காரு. அப்போ வந்து இது ஏற்கனவே இருக்கிற சட்டத்தை மீண்டும் இந்த அரசாங்கம் தூசி தட்டி எழுப்பி சம்பள கமிஷனையும் கொண்டு வந்து திணித்திருக்கிறார்கள். சம்பளம் கேட்ட சம்பளம் கொடுக்கல, ஆனா நாங்க கேட்காத எங்களுக்கான பாதிப்பு உள்ளாக்குற பிரச்சனையே இல்லைன்னு நீங்க தான் சொல்லி வரீங்க. பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்டா இருக்கலாமே அப்படின்னு பல அரசியல் ஊழியர்கள் சங்கம் இதே அரங்கத்துல பதிவு செஞ்சிருக்கு. இருக்குங்கிற நீங்க அதுதான் பல பேருக்கு தெரியல. எனக்கு எல்லா பெரும்பாலான பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்டா எங்களுக்கு ஏற்கனவே இருக்குங்கிறத நான் சொல்லிடுறேன். இப்ப எனக்குன்னா ஒரு ஏஜி அலுவலகத்திலோ வருமான வரி அலுவலகத்திலோ ரயில்வேல இருந்தா எனக்கு ஒரு மந்த்லி ரிஜிஸ்டரே இருக்குங்க. என்னுடைய அவுட்புட் எவ்வளவு, இது நான் பண்ணலன்னு சொன்னா எனக்கு மெமோ கொடுப்பாங்க, சார்ஜ் ஷீட் கொடுப்பாங்க. ஏற்கனவே இதுல இருக்கிறது தான். ஆனா நீங்க மறுபடியும் அதை ஞாபகப்படுத்தி என்ன கொண்டு வந்து சொல்றீங்கன்னா ஒரு கையில கேரட் ஒரு கையில ஸ்டிக்கர். ஆனா இங்க என்னன்னா கையில தடி மட்டும் தான் இருக்கு, எங்களுக்கு கேரட்டும் இல்ல. 7,000 ரூபாயில இருந்து 18,000 ரூபாய் அதிகபட்ச ஊழியம் இல்ல, ஊதியம் 90,000 இருந்து 2.5 லட்சம் பிரதமர்லாம் வாங்குற சம்பளத்தை இல்ல. நான் சொல்றேன், நான் ஏற்கனவே 18,000 சொல்றீங்களா, நான் 15,750 ரூபாய் வாங்கிட்டு இருக்கேன். அரசாங்கம் கொடுக்கிறது என்பது 1,250 ரூபாய். அடுத்து உயராதா? அடுத்து இல்ல, அகவிலைப்படிதான் சேர்த்ததுதான் இது. அடுத்து உயராதா? அடுத்து அடுத்த பே கமிஷன் உங்களுக்கு ஒரு உதாரணம் நீங்க கேட்டதுனால சொல்றேன். சம்பளத்தை பத்தி பேசக்கூடாதுன்றதை நீங்க கேட்டீங்க. மொத்தம் 1/1/2016 அரசாங்கம் கொடுப்பது 18,000 ரூபாய். நாங்க ஏற்கனவே வாங்கி கொண்டிருப்பது 15,750 ரூபாய். உயர்வு என்பது 1,250 ரூபாய். அரசாங்கம் வந்து என்னுடைய பென்ஷனுக்காக பிடிப்பது 1,500 ரூபாய். பே கமிஷனுக்கு இந்த பே கமிஷனுக்கும் இடையில எவ்வளவு உயர்வு வந்திருக்கு? எப்படினால எவ்வளவு கூட 7,000 இருந்து 18,000 ரூபாய் இடைப்பட்ட நேரத்தில் உயர்ந்திருக்குல்ல, அது போல நாளைக்கு உயராதா? உயரலாம், உயராமல் இருக்கலாம், அது வேற விஷயம். ஆனா நீங்க 2.57 மடங்குலாம் உயர்வு இல்லை, ஏற்கனவே வாங்கி கொண்டிருப்பது. ஓகே, திரு கேடி ராகவன் அவர்கள்ட்ட கேட்க வரும்போது இது கேட்பதற்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு அப்ரைஸ் எல்லாம் சரிங்கிறதான் தோணும். ஆனா அதே அளவுக்கு ஒரு அரசு துறையில இது துஷ்பிரயோகம் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கிறது இல்லையா? துஷ்பிரயோகம்னா நீங்க சப்ஜெக்டிவா பார்க்கணும்னு சொன்னீங்க. துஷ்பிரயோகம் ஆகாம சில மெக்கானிசம் இருக்கணும், அதுல ஒண்ணு யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனா இது புதுசு கிடையாதுங்க. இது 6th இதுலயே கமிஷன்ல பே கமிஷன்லயே இந்த ரெக்கமெண்டேஷன் வந்திருக்கு. ஜஸ்டிஸ் கிருஷ்ணா 6th பே கமிஷன்லயே இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் இன்க்ரீஸ் இன் சேலரின்லாம் அப்பவே கொடுக்கப்பட்டது தான். அப்ப கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. இப்ப இந்த கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ண விரும்புது. நீங்க சொன்னது போல இவர்களும் கூட அதை விரும்புறாங்கன்னா வரவேற்க வேண்டியது தானே. இப்ப யூனியன் போல சில யூனியன் லீடர்ஸ் யூனியன்ங்கிற பேர்ல அது அரசாங்கத்தை எதிர்க்கணும், இல்லாட்டி அவங்களோட சில பேர்லாம் இருக்கிற கூட இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாம் ஆபீஸ் பேரர் சொல்லிட்டு இவர்களெல்லாம் வந்து ஏன் வேலை பண்ணலன்னு கேட்டா அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும்னு இறங்கினா அதுக்கு கடைசியில உண்மையே சொல்லணும்னா பாதி ஜாதியில போய் முடியுது. அதனால அரசாங்கமோ அதிகாரிகளோ இதை எடுப்பதற்கே பயப்படுறாங்க. நானும் சீரியஸா தான் பேசுறேன், தெரிஞ்சுதான் பேசுறேன். இங்க பாருங்க, அதனால இப்போ இதை பொறுத்த வரைக்கும் விரும்புறீங்களோ விரும்பலையோ நடவடிக்கை எடுக்கும் பொழுது இவர்கள் எடுக்கின்ற ஆயுதம் அதுவாகத்தான் இருக்கிறது. அதனால ஜாதியை வைத்து மதத்தை வைத்து தொழிற்சங்கம் நடத்த நீங்க பொதுவா தொழிற்சங்கத்தை பத்தி பேசுறீங்க. பாருங்க, வெரி சாரி, நீங்க இந்த வார்த்தை திரும்ப எப்படி ஒரு தொழிற்சங்க தலைவரை உட்கார்ந்து மேலே பார்த்து இவங்க ஜாதியை கொண்டு வருவாங்க எப்படி நீங்க சொல்றீங்க? உங்களுடைய வழக்கமான அரசியல் நீங்க இப்ப தனியா பண்ணுங்க. இதுல பண்ணாதீங்க. நான் எதை பேச வேண்டும் என்பது நாங்க முடிவு பண்றோம், நீங்க முடிவு பண்ண முடியாது. நான் பொதுவாக எல்லாத்தையும் தான் பேசுறேன். இருங்க, நான் சொல்றது கொஞ்சம் என்ன பேச அலோ பண்ணுங்க ஃபர்ஸ்ட். இப்ப வந்து பிரச்சனை என்னன்னா நல்லா ஒர்க் பண்றாங்கல்ல, அப்புறம் என்ன பிரச்சனை இருக்கு?
இப்ப இது வந்தா என்ன, இது வந்து பிஜேபி கவர்மெண்ட் போட்டது மாத்திரம் இல்ல, 6th பே கமிஷன்ல இத பத்தி சொல்லி இருக்கு. ஜஸ்டிஸ் கிருஷ்ணா சொல்லி இருக்காரு. துஷ்பிரயோகம் ஆகக்கூடாது அப்படிங்கிறது ஆக வாய்ப்பு இருக்கான்னு கேக்குறீங்க. நான் ஒரு விஷயம் சொல்றதை ஒத்துக்கிறேன். இது வந்து அதிகாரிகள்ட்ட கொடுக்கும் பொழுது அதிகாரிகள் துஷ்பிரயோகம் செய்ய வாய்ப்பு இருக்கிறது, மறுப்பதற்கு இல்லை. அது துஷ்பிரயோகம் செய்யாம எப்படி கொண்டு போனோமோ அப்படி கொண்டு போனோம். ரெண்டு பக்கமும் தவறுகள் இருக்கிறதுன்னு ஏத்துக்கோங்கன்ற நான் உண்மை நான் ஒத்துக்கிறேன். உதாரணத்துக்கு பெண்களுக்கு அலுவலகங்கள்ல அதிக பிரச்சனைகள் இருக்கு, மேலதிகாரிகள்ட்ட இருக்கலாம். இப்ப என்ன ஆகும், ஒரு பெண்ணுக்கு என்ன ஆகும், அப்போ ஒரு பெண் வந்து தொடர்ந்து பிரச்சனைக்குள்ளாரா அப்படின்னா அந்த பெண்ணுக்கு வந்து அப்சர்வேஷன் கொடுக்காம இருக்கலாம், பெர்ஃபார்மன்ஸ்ல கை வைக்கலாம், அவளால் வெளியில கூட சொல்ல முடியும். இவர் சொன்ன ஒரு பாயிண்ட் கூட நான் ஏத்துக்கிறேன். நான் ஒரு வந்து யூனியன் ட்ரேட் யூனியனிஸ்ட், நான் கேள்வி கேட்கும் பொழுது எனக்கு என்ன அப்ரைசல் எனக்கு போடுவாங்க அப்படின்னு கேட்கறது அது நியாயமான கேள்வி, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் ஒரு பக்கம் மாத்திரம் இல்ல, ரெண்டு பக்கமே பார்க்க வேண்டிய விஷயம் இதுல நிறைய இருக்குன்னு சொல்ற அவர் மறுக்கவே முடியாது. யூனியன் லெவல்ல இருந்து என்னென்னலாம் பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லட்டோன்ற நீங்க மனம் திறந்து பேசினா அதையும் பேசுங்க. இப்ப ரெண்டு பக்கமும் இருக்கு, இது செக் அண்ட் பேலன்ஸ் பண்ணணும், ஒரு அப்ஜெக்டிவா பார்க்கணும்ங்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான். ஆனால் இன்றைக்கு மக்கள் விரும்புவது மாத்திரமல்ல, பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லயும் அது இருக்கு. இதுக்கு மேல கான்பிடென்ஷியல் ரிப்போர்ட் இவங்களுக்கு இருக்கு, சர்வீஸ் ரூல்ல அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது, சர்வீஸ் ரூல்ல ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது, கான்பிடென்ஷியல் ரிப்போர்ட் இருக்கு. இது அதோட ஆடட் இது கூட, இது ஏற்கனவே சொன்னது 7th ஃபைனான்ஸ் பே கமிஷன்ல வந்து பல விஷயங்கள் ஏத்துட்டு இருக்கிறோம்ல. இப்ப பாருங்க, போனஸ் விஷயத்துல 3500 இருந்து 7000 இருக்குது. அதே போல பெண்களுக்கு விடுப்பு 6 மாசம் கொண்டு வந்திருக்கிறோம். இந்த கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபி கவர்மெண்ட் இவங்க கம்யூனிஸ்டுக்காரங்க எப்படி இது பண்ணுவீங்களோ, முதல் முறையா நீங்க பிஜேபி சொன்னீங்க, நான் கம்யூனிஸ்ட். நீங்க பிஜேபியோட செயலாளர் பாருங்க, நான் தொழிற்சங்க பாருங்க. முதல் முறையா லேபர் கான்பரன்ஸ்ல பிரைம் மினிஸ்டர் முன்னாள் உட்கார்ந்து எல்லா லேபர் யூனியன் லீடர்ஸையும் உட்கார்ந்து டீ பார்ட்டி வச்சு பேசினார். நடந்ததே கிடையாது. புதுசா பேசுறாரு. போன பே கமிஷன் சொல்லுது, இந்த பே கமிஷன் சொல்லுது, செயல்பாட்டுக்கு வருவதில் என்ன பிரச்சனை? செயல்பாட்டு நான் ஒரு விஷயம் அதான் நான் சொல்லிடுறேன். நீங்க எங்க உற்பத்தி குறைஞ்சிருக்குன்னு சொல்லுங்க. என்னுடைய டிரைவர் அல்லது என்னுடைய தபால்காரன் அல்லது என்னுடைய வரி வசூல் செய்பவன், என்னுடைய மத்திய அரசு ஊழியர் யாராவது வேலை செய்யாமல் இருக்கான்னு சொல்ல, நீங்க தான் இந்த நாட்டு மக்களுடைய சேவையை குறைத்துக் கொண்டிருக்கிறார். ஒரு டிரைவர் பொதுத்துறை நிறுவனங்கள், நிறைய பொதுத்துறை நிறுவனங்கள் நட்டத்தில் இயங்குது அப்படின்னா ஊழியர்களுக்கு பங்கு இருக்கா? இல்ல, எங்களுக்கு பங்கே கிடையாதுங்க. பொதுத்துறை நிறுவனங்களில் மட்டும்தான் காரணம், அரசாங்கமும் அதிகார வர்க்கமும் காரணம், ஊழியர்கள் காரணம். இப்ப பொதுத்துறையில வங்கியில கடன் கொடுக்க சொன்னதுனா, என் பிள்ளைக்கு கடன் கொடுத்தா அடிப்பீங்க, பணக்காரனுக்கு கடன் கொடுத்தா பிளேனை ஏற்றி அனுப்பி. ரயில்வே செயல்பாட்டில் பல பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு காரணமே இல்லையா? காரணமே கிடையாது. People all think work is very efficient, சேவைகள் சிறப்பா இருக்கு. Yes, we are more efficient. நீங்க வந்து leave it to the people. மக்கள் பாக்கட்டுங்க. நாங்க வந்து இது அதாவது நீங்க இப்ப சொல்றீங்களே சம்பளம் 18,000, ஒரு ராணுவ வீரனுக்கு சம்பளம் 18,000, ஒரு ரயில் ஓட்டுற டிரைவருக்கு 18,000. அந்த ரயில் ஓட்டுற டிரைவர் இருக்கான் பாருங்க, காலையில 8 மணிக்கு புறப்பட்டானா அவனுக்கு 8 மணி நேரம் தான் வேலை இருக்கணும்னு சொல்றோம். குறைந்தபட்ச சம்பளம் 18,000. குறைந்தபட்ச சம்பளம் நான் சொல்றேன் 18,000. அந்த 18,000 அவன் போயிட்டு திரும்பி எத்தனை 3 நாள் கழிச்சாங்க வீட்டுக்கு வருவான். வறுமை கோட்டுக்கு கீழே, அரசுடைய வறுமை கோட்டுக்கு கீழே நாட்டுடைய, அதாவது வறுமையில் இருக்கிறவங்களை தாண்டி அரசு வறுமை கோட்டு வகுத்திருக்குல்ல, சர்வதேச நிறுவனங்கள் வகுத்திருக்குல்ல, அந்த வறுமை கோட்டுக்கு கீழே ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் சம்பளம் வாங்க முடியாத ஆட்கள் நாட்டுல 30% மேல. 30% அவங்களை விட நான் சொல்றேன், சரி நான் சொல்றேன் 30% இல்ல. அரசாங்க கணக்குப்படி பாத்தீங்கன்னா $1.5 சம்பாதிக்காதவன்லாம் வறுமை கோட்டு கீழே வர்றான். மெஜாரிட்டி மக்களே வந்துடுறாங்க. அப்படின்னா நான் காரணம் ஆஸ்டரிட்டில அரசுக்கு இந்திய நாட்டில் இருக்கிற மக்களுடைய வறுமை ஒழிப்பதற்கு தயாரா என்று சொன்னால் நாங்கள் எங்களுடைய சம்பள உயர்வை தியானம் செய்ய தயார். வறுமை ஒழிப்புல அரசுடைய சிறந்த செயல்பாட்டுக்கு பங்கு இருக்கு. நான் மறுக்கவே ஊழியர்களுக்கு ஒரு உதாரணம் சொன்னேன். சமீபத்தை உதாரணம் சொன்ன, மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பொழுது அந்த மக்களை காப்பாற்றியவன் அரசு ஊழியர், வேற யாரும் செய்யாத நாங்க தான் செஞ்சோம். கடமை சரியா கடமை நடுசாமத்துல வேலை செய்யணும், வெள்ளத்தில் அடிச்சுட்டு போகணுங்கிறது எங்க கடமை. நம்ம பார்த்திருக்கோம், வரவேற்கிறோம். சொல்லிடுறேன், எனக்கு ஒன்னும் பயத்துல நான் இதை பத்தி எல்லாம் பேசல. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த நியர்னஸ் கவுண்ட்ஸ் சப்ஜெக்டிவா அந்த ஊழியருக்கும் அதிகாரிக்கு இருக்கிற உறவின் அடிப்படையில்
ஒரு நல்ல அதிகாரி பல தடவை மாற்றப்படுவான். உங்களுக்கு நீங்க தெரிஞ்சிருக்கும், ஐஏஎஸ் அதிகாரி இருக்கிறான், ஐஏஆர்எஸ் இருக்கிறான், சாதாரண சிவில் சர்வன்ட்ஸ் C&D எம்ப்ளாயிஸ் கூட நேர்மையா இருந்த காரணத்தினால் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதான் இப்ப என்ன ஆகுதுன்னா, நீங்க சொன்னீங்கல்ல பெண்களுக்கு பல்வேறு விதமான உளவியல் தொல்லைகள், பாலியல் தொல்லைகளும் கொடுக்கப்படுகிறது. பல இடங்கள்ல இந்த பெர்ஃபார்மன்ஸ் விஷயமும் சேர்ந்து வந்துரும். ஏன்னா அந்த அம்மாவை இவருக்கு தவறா நடந்தா கூட இந்த அம்மா சரியா வேலை செய்ய ரிப்போர்ட் எழுதுனதெல்லாம் வந்திருக்கு. அதை எதிர்த்து போராட்டங்கள் நடத்தி இருக்கிறோம். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஏற்கனவே சட்டங்கள் இருக்குல்ல, அந்த சட்டங்கள் போதுமானது. இப்ப மறுபடியும் நீங்க புதுசா கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இப்போ அப்ப நீங்க என்ன, நீங்க சொன்னதுதாங்க பாயிண்ட். தனியார் துறையில் சட்டப்படி கூலி இல்லை, சட்டப்படி வேலை நேரம் இல்லை, சட்டப்படியான எந்த உரிமைகளும் இல்லை. அதே போல அரசு ஊழியரை ஆக்குவதற்கான முயற்சி. அங்க எஃபிஷியன்சி நிறைய பாக்குறோம், நாங்க இல்லாம நான் என்ன கேக்குறேன், ஆல்ரெடி சர்வீஸும் கான்பிடென்ஷியல் ரிப்போர்ட்லாம் இருக்குது இல்ல, அதை பார்த்து நீங்க ஒன்னும் பயப்பட போறது, நல்லா ஒர்க் பண்றீங்க அக்கார்டிங் டு யூ. அப்புறம் என்ன, இது முயற்சி பண்றீங்க, நாங்க ஒண்ணும் பயப்படல. ஏன் நான் அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், பிரைம் மினிஸ்டர் இது ஒன்னும் ஃபர்ஸ்ட் டைம் ஆட்டோமேட்டிக்கா எல்லாரையுமே சரியா வேலை செய்யலன்னு சொல்ல முடியாதுங்கிறீங்க. சரியா வேலை செய்யாதவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இருக்குங்க இருக்குங்க, எதுக்காக ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு ஒரு ப்ரமோஷன் நீங்க என்ன சொல்றேன், அதுல ஒரு செக்ஷன் வேலை செய்யாதவர்களுக்கு நான் சப்போர்ட்டே பண்ணலங்க. There is checks and balances. நான் சொன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புது checks and balances தேவைப்படுதுன்னு பே கமிஷன் சொல்லுது. அப்படின்னா அதை ஏத்துக்கணும் இல்லையா? இந்த பே கமிஷன்ல பழைய பே கமிஷன் என்ன சொல்றீங்க? ஒரு புது checks and balances தேவைப்படுது. இதை தாண்டி ஒரு ஃபுல் ப்ரூஃப் மெக்கானிசம் தேவை இருக்கு. இல்ல, ஏற்கனவே 30 வருஷத்துல வீட்டுக்கு அனுப்பலான்னு இருந்ததை இந்த சம்பள கமிஷன் இந்த அரசாங்கமும் 20 வருஷத்துல அனுப்பலான்னு கொண்டு வந்திருக்கீங்க. ஓகே, ஒரு துஷ்பிரயோகத்துக்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு இவர்கள் சொல்ல, இதனால பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுவார்கள், நேர்மையான ஊழியர்களும் கூட பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்ல, அப்படி ஒரு வாய்ப்பு இல்லாத வகையில் ஒரு ஃபுல் ப்ரூஃப் மெக்கானிசம் உருவாகணுங்கிறது எல்லா தரப்பு கருத்தாகவும் இருக்கிறது. இதனுடைய அத்தியாவசிய தேவையாக இருக்கிறது இந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் அப்ரைசல் அப்படின்னு அரசாக இதை வலுப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது அரசு சொல்கிறது. நிச்சயமா ஒரு அரசுக்கு சுமையா இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கோ ஊழியர்களுக்கோ ஒரு அரசு பணத்துல, அது மக்கள் பணத்துல ஒரு அப்ரைசல், ஊதிய உயர்வு அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே வேளையில இது ஊழியர்கள் பழிவாங்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குமாயின் அது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும், அந்த குறைபாடுகள் நீக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கருத்தையும் சேர்த்து பதிவு செய்தாக வேண்டியிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில பங்குகொண்ட விருந்தினர்கள் இதுவரைக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம்.